சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 டேஸ்க்கான மினி விலாகை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் நேரமாக எந்திரிச்சு கிளம்பி பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, பள்ளிப்பாளையத்தில் இருக்க கண்ணனூர் மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன். அதனால் வந்துட்டு நாங்கள் அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். அங்கே கொண்டு போய் பொருளெல்லாம் வைக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு கிராஜுவேஷன் டே. காலையில் நேரமாகவே வந்துட்டு காலேஜ் போனோம். அந்த அவசரத்துலேயும் பொருளெல்லாம் கொண்டு வந்து கடையில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் கிராஜுவேஷன் டேவை அட்டன் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு சௌந்தர்யா வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தா. நாங்கள் அங்கே சாப்பிட்டு அப்படியே நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவசரமாக கிளம்பி அந்த டயர்டோடையே வந்துட்டு நாங்கள் ஸ்டாலுக்கு போனோம். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்துட்டு கூட்டமே இல்லை, சுத்தமாக தூரியுமே வந்துட்டு ஓட்டலை. அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்பி மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சண்டே அப்படிங்கிறதையே நாங்கள் 2 பேருமே மறந்துட்டோம். ஆஃப் டே தான் வந்துட்டு எல்லா கடையுமே இருக்கும். பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம். ஒவ்வொரு கடையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுங்களையும் போதும்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கின்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே பயமாக இருந்துச்சு. மழை வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போய் ஸ்டாலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய கடை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டால் தான். நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டாலில் நின்னேன். என்னோடய ஹஸ்பண்டும் அண்ணாவும் வந்துட்டு ஜூஸ் ஸ்டாலில் நின்னாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நல்லாவே கூட்டம் வந்துச்சு. ரொம்ப நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. கரண்ட் சப்ளை கம்மியாக கிடச்சதால ஐஸ்கிரீம் மிஷினுக்கான கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்பட்டது. கம்மியாக இருந்ததால் என்னால் வந்து மிஷின் ரன் பண்ண முடியல. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியல. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் சும்மாவே தான் இருந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை. என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு ஜூஸை பார்க்குறதா இல்லை என்னோடய ஐஸ்கிரீமுக்கான பிரச்சனையை பார்க்குறதான்னு தெரியல. ஃபைனலாக கஷ்டப்பட்டு சப்ளை வந்து மாற்றி கொடுத்து எனக்கும் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் கிடச்சிது. பீப்புள்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி டே ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக தான் போச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மெயினான நாள் ஆடி 18. அன்றைக்கி வந்து சரியான கூட்டம் வரும். அன்றைக்கி வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே தான் போச்சு. என்னால் அன்றைக்கி என்னென்னா வீடியோ தான் எடுக்க முடியல. நிற்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு. ரொம்பவே டயர்டாயிட்டோம். லிட்ரலி 2 பேராலையுமே கொடுக்க முடியல. அவங்களால ஜூஸ் கொடுக்க முடியல, என்னால் ஐஸ்கிரீம் கொடுக்க முடியல. உட்கார கூட நேரம் கிடையாது, அந்தளவுக்கு கூட்டம். ரொம்பவே சூப்பராக போச்சு.